சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ வெயில் காலம் இல்லையா, ஆப்பிள் ஜூஸ் குழந்தையெல்லாம் கொஞ்சம் இதாக கேட்பாங்க. நான் அப்போ ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு காட்ட போகிறேன் குழந்தைகளுக்காக. பெரியவங்களும் குடிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் ஆப்பிளை அப்படியே ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு கடிச்சு சாப்பிட்டா நல்லது தான். இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஆசைக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு விடமான செஞ்சு கொடுக்கலாம்ப்பா. இப்போ 2 ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேப்பா. 1 கிளாஸ் குடிக்கிற தண்ணி, 1 கிளாஸ் பால், காய்ச்சின பால், காய்ச்சாத பச்சை பால்லாம் ஊற்றக்கூடாது. தேன் வச்சிருக்கேப்பா தேவையான அளவுக்கு. ஒவ்வொருத்தரும் வெள்ளை சக்கரை போடுவாங்க, வெள்ளையா இருக்கட்டும்ட்டு. அது வேண்டாப்பா, அதெல்லாம் போட்டால் நல்லது கிடையாது. நம்ம உடம்பு நல்லா இருக்கவங்களுக்காக செய்யலாம். அதில் போய் வெள்ளை சக்கரையை போட்டு உடம்ப கெடுக்கக்கூடாது. வெள்ளம் இருந்தால் கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி அதுவும் தேவையில்லை. பால்லையும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், ஆப்பிள்லையும் ஸ்வீட் இருக்கும். அதுக்கு மீறி வேணா வெள்ளம் வேணா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் தேன் ஊற்ற போறேன். இப்போ இந்த ஆப்பிளை தோல் சீவணும்ப்பா. தோல் சீவாமெல்லாம் போடக்கூடாது. 2 ஆப்பிளையும் தோல் சீவியாச்சுப்பா. இதை நான் நறுக்கிறேன். அந்த விதையெல்லாம் இல்லாத அளவுக்கு நறுக்கணும். நறுக்கியாச்சுப்பா. போட்டு சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, நான் 1/2 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேப்பா. அடிச்சுக்கலாம். இந்த கொஞ்சம் தேன் கூட ஊற்றிக்கலாம். தேன் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேப்பா. இந்த அளவுக்கு அரைச்சாச்சுப்பா. ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினாதான் ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கு வெள்ளையா இருக்கும். இல்லாட்டி கொஞ்ச நேரத்தில் இது கருத்து போயிடும். பால் ஊற்றினா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். வெள்ளை வெள்ளையேன்னு ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஊத்துறேன் பாருங்க. கீழே கொஞ்சம் தாப்பா மிச்சம் வச்சிருக்கேன், போதும். இந்த குழம்பு வேணும் இல்லையா. ஆப்பிள்ப்பா வாங்கும் போது கொஞ்சம் லைட் கலரா இருக்கிறத வாங்கணும். செக்கச்சவேன்னு இருக்கிறத வாங்கினீங்கன்னா அது நரிச்சுன்னு பேக்கியா மாதிரி இருக்கும். அப்படி வாங்கக்கூடாது. தோடு லைட் கலரா இருக்கிறத வாங்கணும். வாங்கினாதான் உள்ள அந்த பழம் மாவு மாதிரி இருக்கும். அந்த மாவு மாதிரி இருக்கிறது ஜூஸ் போட்டால் தான் நல்லா ஒரு மாதிரி நல்லா திப்பி திப்பியா இருக்கும். நல்லா இருக்கா, நம்ம ஜூஸ் போட்டும் பிரயோஜனம் இல்லை. அதனால அப்படிதான் வாங்கணும். வாங்கி நம்ம சக்கரை, வெள்ளை சக்கரை போட்டுறக்கூடாது. வெள்ளை சக்கரை போட்டால் வெள்ளையா இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம போடுவோம். அது நல்லதில்லை. தேனு இல்லாட்டி கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்குங்க. பெரியவங்கெல்லாம் வெல்லம் கூட இல்லாமல் கூட நீங்கள் குடிக்கலாம். அந்த லைட் இனிப்பு இருக்கும், போதும். அந்த அளவுக்கு போதும். இந்த குழந்தைகளுக்கு இந்த லீவ் சமயத்தில் ஏதாவது ஒன்று கேட்குங்க. நம்ம வெளியே போய் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம கைப்படையே வாங்கிட்டு சுத்தமாக கழுவி நம்ம அதை தோல் சீவி அழகாக ஐஸ் கியூப் எல்லாம் போடாமல் வெளியெல்லாம் ஐஸ் போடுவாங்க. அது எந்த ஐஸ், அவங்க கை சுத்தமாக இருக்கா என்னன்னு தெரியல. ஐஸ் எல்லாம் போடக்கூடாதுப்பா. இந்த ஆப்பிளை நம்ம இப்போ ஜூஸ் போடுறதுக்கு போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த சில்னஸே போதும். அப்போ அந்த தண்ணி பாலெல்லாம் ஊத்தையில் ஒரு கரெக்ட் குடிக்கிற அளவுக்கு வரும். அந்த இது போதும். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஆப்பிளை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் நான். அந்த மாதிரி வச்சு அந்த சில்ல குடிச்சா போதும். 2வது இந்த ஜூஸை குடிக்கும்போது குழந்தை ஆர்வத்தில் மடக்குன்னு குடிச்சிடக்கூடாது. உட்கார சொல்லி மெதுவாக ஸ்பிச் பண்ணி வெளில சப்பி குடிச்சா அவங்களுக்கு உடம்புல அந்த ஃபுல் எனர்ஜியும் சேரும்ப்பா. இந்த லீவு நாளையில் இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் லீவ் வருதுல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கூட போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லது. இவங்களும் குடிக்கலாம். அது மாதிரி எனக்கா ஒரு நாளைக்கு ஆசைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் ஆப்பிளை நம்ம கடிச்சு மென்று 2 கடவாப்பள்ளையை வச்சு மாறி மென்று தண்ணியாக முழுங்கிறது ரொம்ப நல்லது. அதில் உங்களுக்கு 100% உடம்புல சத்து சேருதுன்னா இதில் உங்களுக்கு 70% தான் கிடைக்கும். இருந்தாலும் ஆசைக்கு ஒரு நாளைக்கு நம்ம அப்படி குடிச்சுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு பழகிக்கங்க. ஆப்பிள் ஜூஸ் செஞ்சா நம்ம வச்சிருந்து அப்புறமேல் குடிப்போம்லாம் இருக்கக்கூடாது. உடனே குடிக்கணும். ஏன்னா கருத்து போயிடும். அப்புறம் நம்ம நல்லா தான் இருக்கும், ருசி மாறாது. இருந்தாலும் நம்ம வெள்ளையா இருக்கும் போதே நம்ம குடிச்சிடணும்ப்பா. வாழ்க வளங்க. இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.